வசுதேவ சுதம் தேவம் ஹம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. இங்கு கூடியிருக்கும் எல்லா பெரிய பெரிய பெருந்தகைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கிறது என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இந்து மதத்தில் ஆணிவேராக 3 விஷயங்கள் உண்டு. ஒன்று வேதம், இரண்டாவது வியாசருக்கு பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படுவது, மூன்றாவது மகாபாரதத்தில் உள்ளடங்கிய பகவத்கீதை 700 ஸ்லோகம் கொண்டது. இந்த பகவத்கீதை இந்து மதத்தினுடைய எல்லா கோட்பாடுகளையும் சுருங்க சொல்லி பக்தி சாம்ராஜ்யத்தை நன்றாக வளர்க்கிறது. அதாவது நம்முடைய இந்து மத கோட்பாடுபடி கடவுள் என்பது ஒருவரேதான். அவர் பல அவதாரங்கள் எடுத்து பல விதமாக சிவனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் காக்கும் கடவுளாகவும் காப்பாற்றும் கடவுளாகவும் படைக்கும் கடவுளாகவும் அழிவுக்கு காரணமான கடவுளாகவும் பலவிதமாக தோற்றமளிக்கிறாரே ஒழிய உண்மையான கடவுள் என்பதற்கு உருவமில்லாத பரமாத்மா என்பதுதான் இந்து மதத்தினுடைய கோட்பாடு. அதில் இந்து கடவுளை வழிபடுவதற்கு பல முறைகள் இருக்கின்றன. ஒன்று, செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி கர்மநேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன என்பது பகவத்கீதையினுடைய வாக்கு. அதாவது நீ செய்யும் தொழிலை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு எந்த விதமான ஒரு ஆசாபாசங்கள் இல்லாமல் உண்மையான ஒரு மனதோடு செய்வாயா, உலகத்திற்கு சேவை செய்வாயானால் அதற்கு பெயர் கர்மயோகம் என்று பெயர். இரண்டாவது, ஆதிசங்கர பகவத்பாதா சொல்லிய பிரகாரம் நமக்கு கடவுள் என்பது சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். அந்த சித்து என்பது ஒரு அறிவினுடைய மொத்த வடிவம் கடவுள். அந்த அறிவின் மூலமாக நமக்கு ஞானம் என்பது கிடைக்கிறது. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம் கடவுளை வழிபட வேண்டும். அதற்கு பெயர் உபாசனை என்று இன்னொரு பெயர் உண்டு. அந்த கடவுளை காண்பதற்கு வேதங்கள் என்ன குறிப்பிடுகின்றன என்றால், ஜீவாத்மா என்பது மனிதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய இதய கமலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானஸ்வரூபம். பரமாத்மா என்பது கடவுள். அந்த பரமாத்மா வேதான் ஜீவாத்மாவாக இருப்பது மாறுகிறது என்பதுதான் ஆதிசங்கருடைய அத்வைத கோட்பாடு. அதன்படிக்கு நாம் கடவுளை வழிபட வேண்டும்னா நம்முடைய இதய கமலத்தில் உள்ள குகையில், அதாவது ஒரு சிறிய இடத்தில் ஒரு கட்டை விரலுக்கு அளவிற்கு ஜோதி வடிவமாக இருக்க கடவுள் தென்படுகிறார். அவரை நினைத்து கொண்டே இருந்து உண்மையான கர்மாவை நமக்கு உண்டான பலனை எதிர்பார்க்காது நாம் செய்தால் நாம் இறைமையை அடைந்து விடலாம். ஜீவன் முக்தி என்று சொல்லபடி இந்த வாழ்விலேயே அடைந்து விடலாம் என்பது சங்கர பகவத்பாதருடைய கோட்பாடு. இதற்கு அடுத்த இதுவரையும் சொன்னது கர்மயோகம், ஞான யோகம். அடுத்தது மெடிடேஷன், தியான யோகம். அதாவது இந்த இவ்வண்ணம் இருக்கக்கூடிய கடவுளை நாம் உருவ வழிபாடாகவோ உருவம் இல்லாத வழிபாடாகவோ எப்படி வழிபட்டாலும் நம்முடைய இதய கமலத்தில் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெடிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்றபடி நாம் தியானத்தாலேயே நாம் கடவுளை அடையலாம் என்பது தியான யோகம் என்பது பெயர். அதைத்தான் பதஞ்சலி முனிவரும் யோக சூத்திரத்தில் சித்த விருத்தி நிருத்தக அப்படின்னு சொல்றார். அதாவது மனசை அடக்கி கொண்டு, புலன்களை அடக்கி கொண்டு நாம்
கடவுளையே தியானித்தால் அதற்கு பெயர் தான் தியான யோகம் என்பது. இவளுக்கு அடுத்தாற்போ சிகரம் வைத்தாற்போ கடைசி பாகத்தில் கடவுளுடைய பக்தி யோகத்தையும் பிரபத்தி என்ற சரணாகதி யோகத்தையும் எடுத்துக்காட்டு மிகவும் முக்கியமாக பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணனா சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. வைணவ சித்தாந்தத்தில் இதற்கு பெயர் சரணஸ்லோகம் என்று பெயர். அதாவது இறைவன் புகலிடம், இறைவன் பாத கமலங்களே நமக்கு புகலிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபத்தி யோகம். அந்த பிரபத்தி யோகம் என்பது பக்தி யோகத்தையும் மிகவும் எளிமையானது. ஆனால் அதற்கு உண்மையான ஒரு பக்தி தேவை. பக்தி யோகத்தில் இறைவனுக்கு நான் அடிமையாகவும் இருக்கலாம். பக்தி என்பது 9 விதமான பக்திகள் சொல்லப்படுகின்றன. பிரஸ்லாத மகாராஜனால் நரசிம்மாவதாரத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அதாவது கடவுளுடைய குண அதிசயங்களை சாதார கேட்பது ஸ்ரவணம். கீர்த்தனம் கடவுளுடைய நாமாவையும் பாடலாகவும் பாடிக்கொண்டே இருப்பது. ஸ்மரணம் கடவுளையே நினைத்துக் கொண்டிருப்பது. பாதசேவனம் அவருடைய பாத கமலங்களை துதித்துக் கொண்டே இருக்கிறது. அர்ச்சனம் அவருக்கு மலர்கள் போன்றவைகளும் நாம் அர்ச்சித்துக் கொண்டே இருப்பது, அபிஷேகம் செய்து கொண்டிருப்பது. வந்தனம் அவருக்கு வனம் வந்து நமஸ்காரம் செய்வது. தாஸ்யம் அவருக்கு நான் அடிமை, வேற யாருக்கும் அடிமை இல்லை. எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆற்றோம் என்று ஆண்டாள் சொல்லியபடி அவர் ஒருவருக்கு மட்டும்தான் நாம் அடிமை என்ற பாவத்தில் பக்தியை செலுத்துவது. சக்கியம் அதாவது பகவத்கீதையில் கண்ணனுக்கு எப்படி அர்ஜுனனான பக்தன் தோழனாகவே இருந்தாலும் அதே மாதிரி தோழனாகவே இருப்பது. தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். கடைசியாக ராதே கிருஷ்ணன், கோபஸ்ரீகள் கிருஷ்ணன் இவர்கள்லாம் எப்படி கோபஸ்ரீகள் அவ்வளவு உபனிஷத் என்றே சொல்லப்படுகிறது. அவர் பெரும் உண்மையான ரிஷிகள் இந்த ஜென்மத்தில் கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொள்வதற்கு ஆசைப்பட்டதனால் அந்த பரம்பொருளாளர்கள் அந்த கோபஸ்ரீகளாக மாற்றி ராசக்கிரியைகள் என்பது நடந்தது என்பது நம்முடைய இந்து மத கோட்பாடாகும். ஆகவே அவ்வளவு சேர்ந்து இதற்கு உச்சியாக இருப்பது சரணாகதி. நான் எதுவுமே இல்லை, நான் எதையுமே தீர்மானம் செய்யவில்லை, எல்லாம் உன்னுடைய தயவினால் தான் நடக்கிறது. அப்படி உன்னிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம், என்னுடைய ஆத்மாவையே உன்னுடைய பாதகமலங்களை சமர்ப்பித்து விட்டால் உனக்கு உன்னுடைய பாவத்தை எல்லா பாவத்தில் இருந்தும் உன்னை விடுவித்து உன்னை தெய்வத்துக்கு சமானமாக என்று சொல்வதை விட தெய்வத்தினுடைய அருளை பெற்று நீ வாழ்வாய் என்று சொல்லுகிறார்கள். சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் என்று கண்ணன் உறுதிமொழி கடைசி ஸ்லோகத்தில் கடைசி பாட்டில் சொல்கிறார். அதுவே இந்து மதத்தினுடைய உயர்ந்த தத்துவமாகும். இப்படியாப்பட்ட ஒரு அமுதம் போன்ற ஒரு திருக்குறள் எப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க 2 வரியில், அந்த மாதிரி எவ்வளவு ஸ்லோகங்களில் இந்து மத கோட்பாடுகளை நன்கு விளக்குகிறது நம்முடைய பகவத்கீதை. திருக்குறளுக்கும் பகவத்கீதைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. திருக்குறள் தமிழ் நம்முடைய பழமொழியை சொல்லுவதை தான்
மனிதனாக வாழலாம், பிறகு இறைவனுடைய பாலகமனில் போய் சேர்கிறோம் என்பது இந்து மதத்தினுடைய முக்கியமான கோட்பாடு. தேங்க்யூ.